மேம் இப்போ அங்கேருந்து 1.5 கிலோமீட்ரு மேம். ஜெகதீஷ் நகர் இப்போ இது பாருங்களேன். நான் இப்போது ஸ்டார்ட்டு கொடுக்குறேன். நான் சேஞ்ச் இல்லைண்ணா. ஆமாண்ணா. ரேபிடோண்ணா. விஜய்ண்ணா. உட்காருங்க மேம், போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. கைஸ், நம்ம நீனா விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரேபிடோவும் போட்டு தான் ஓட்ட போகிறோம். அதோட 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம். விளாக் எடுத்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸில் பேச முடியல என்னால். ஏன்னா வந்து டைம் வேறு ஆயிடுச்சு. சரி, அதனால போயிட்டேன். இப்போ முதல்ல இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துடுங்களேன். அது வரேன், இருங்க மேம், அங்கேயே இருங்க, நான் வரேன். சரி, ஓகே மேம். கைஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணது ஒரு ஒருத்தான ஆர்டர் தான். நான் இப்போது இங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஒரு ஆர்டர் வந்திருக்கு கைஸ், ரேபிடோவில். நம்ம நாட்டுக்கார பார்த்தோம்ல, அவர் உடனே வந்து இதுமாரி ரேபிடோ பைக் டாக்ஸிலாம் வந்து தடை பண்ண போகிறாங்கடா, நீ என்னடா இதுமாரி பண்ண இருக்கீங்க அப்படின்றாரு. நாங்கள் ஏதோ சும்மா ஓட்டுன்னு இருக்கோண்ணா, நாங்கள் ரொம்பலாம் ஓட்ட மாட்டோம், சும்மா டைம் பாஸ் தானா அப்படி இப்படின்றோம். எங்கள் பொழப்பில் ஏன்டா மண் அள்ளி போடுறீங்கன்றாரு. அவங்களுக்கே வந்து 1 கிலோமீட்டரு 12 ரூபா தான் வருதாங்க கைஸ். அதான் அவர் கேட்டார், உங்களுக்கு எவ்வளோடா தராங்கன்னு கேட்டு. எங்களுக்கு 10 ரூபா வரும்ண்ணா அப்படி சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு 30 ரூபா ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு அன்லிமிட்டெடு, அதாவது எவ்வளோ ரைடு வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படி சொன்னார். நானும் சரி கேட்டேன். அப்போது கொஞ்சம் நல்லா சம்பாதிப்பீங்க எழுதுனா அப்படின்னு சிரிக்கிறாரு. டேய், ஆர்டரே வரமாட்டேங்கிறா தம்பின்றாரு. நான் பண்ணுறது, அவங்களுக்கு அவங்க கஷ்டம், நம்மளுக்கு நம்ம கஷ்டம். இந்த கிளைமேட்டை பார்த்தாவே வெறியாகுது கைஸ் எனக்கு. ஃபுல்லாக பாருங்களேன், மப்புலாம் மூடினுது. நானே வந்து வியூஸ் நல்லா போக மாட்டேன்னு சொல்லிட்டு சரி, இதுக்கப்புறமேட்டு வந்து ரேபிடோ போட்டு கண்டென்ட்டு தான் கைஸ். அந்த கண்டென்ட் உள்ள போகக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ், மறக்காமல். 73 உட்காருங்க மேம், போகலாம். போகலாமா? இப்போ பாருங்களா, இவ்வளோ நேரம் வந்து கிட்டத்தட்ட 1/2 hour சம்பாரினேன், எந்த ஒரு ஆர்டரும் அடிக்கலை. இப்போ பாருங்க, போட்டல் ஆர்டர் அடிக்குது. ஆனால் அத்தை கூட ஏற்றுட்டாங்க. இந்தமாரி தான் வருது எனக்கு. ஏதாச்சும் ஒரு ஆர்டரை நம்ம அக்செப்ட் பண்ணி அந்த ரைடை எடுத்துட்டோடனே தான் அடுத்த ஆர்டர் அடிக்குது கைஸ். இந்த போர்ட்டேலையும் சரி, ரேபிடோவில் வச்சா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அந்த லொக்கேஷனு இருந்தால், அந்த லொக்கேஷனில் போகிற மாதிரி இருந்தால் டக்குன்னு அப்செட் பண்ணி எடுத்துருவேன் ரைடை. மேம் 268 மேம். லொக்கேஷன் கரெக்டாக போட்டிங்களா? புரியல. போய் பாருங்க. ஜெகதீஷ் நகரா? ஜெகதீஷ் நகர் எங்கே இருக்கு? தெரியாது சார், நான் 1 2 இல்லை மேம். இப்போ அங்கேருந்து 1.5 கிலோமீட்ரு மேம். ஜெகதீஷ் நகர் இப்போ இது பாருங்களேன். நான் இப்போது ஸ்டார்ட்டு கொடுக்குறேன். ஸ்டார்ட்டு கொடுக்கல பாருங்களேன், எங்கேயோ போட்டு வச்சு. எங்கே வருது இது கடை பாருங்க, மெயினில் வருது மேம் இது. இப்போ நீங்கள் சொன்ன அட்ரஸ்ஸு நான் இப்போ வந்தேன் போட்டு. எனக்கு
பாருங்களேன், நான் போய் சொல்கிறேன். ஜெகதீஷ் நகர் ஊர் பக்கம் தான் போட்டு. நான் உங்ககிட்ட தான் நான் காட்டுறேன் எதிர்க்கு, நான் போய் சொல்ல போகிறேன். சரி போங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க, கொடுத்துருவோம். 157 காமிக்குது. 20 ரூபாய் கேட்டு சொல்லு. லொக்கேஷன் அங்கேயே போட்டாங்க கைஸ், அதனால தான் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டேன். ஏன்னா 1 கிலோமீட்ரு ஒன்றல்ல. சரி கைஸ், நம்ம போட்ட ஆட்டை ட்ராப் பண்ணியாச்சு. மார்க்கெட்டில் எடுத்துன்னு வந்து விட்டாரு. நான் சேஞ்ச் இல்லைண்ணா. ஆமாண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டல 2வது ஆர்டர் வந்திருக்கு. பிக்கப் லொக்கேஷனில் தான் இருக்கும். போட்டர் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்ரு 31 கிலோமீட்டர் காட்டிச்சு. இந்த மதுராயில் பைபாஸ் இருக்குல்ல, அந்த பக்கம் போனோன்னா 1 ஹவருக்கு என்னவோ காட்டிச்சு. அதுக்கு தான் சரி 26 கிலோமீட்ரு 1 ஹவர் 7 நிமிஷம் இந்த பக்கம் போனோம். இந்த எப்படி சொல்கிறது, இந்த எப்படி அந்த கோயம்பேடு அந்த சைடு போகிறதுக்கு. அதனால தான் சரி இந்த பக்கமே போகலான்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா 26 கிலோ 1 ஹவர் தான் காட்டுது, 1 ஹவர் 7 நிமிஷம். நம்ம சீக்கிரமாக போய் 1 ஹவர் பொழுது போகிறது கிடையாது. அதனால தான் சரி இந்த சைடே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியாச்சு. காலைல நாளானா கொஞ்சம் மழை பெஞ்சுது, இப்போ நாளானா சுரின்னு வெயில் அடிக்குது. நான் எப்போ இந்த பக்கம் இந்த ஏர்போர்ட் சைடு வந்தானா இந்த டாட்டா காரில் தான் ஒரு லெமன் சோடா ஒன்று அடிச்சுட்டு போவேன். நல்ல சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் யாராவது நம்ம சேனல் பார்க்குறோம் வரதா இருந்தால் வந்து குச்சி பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். கத்திப்பாரா 25 ரூபா தான் ஜூஸு, ஒர்த்தான ஜூஸு தான். நல்லா மசாலாலாம் போட்டு லெமன்லாம் வந்து ஒரு 2-3 லெமன் போட்டு தருவார். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேபிடோவில் ஒரு ஆர்டர் வந்துருக்கு கைஸ். இது ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் இதுவும். சரி இதை இந்த போட்ட ஆர்டர் அண்ணா நகரில் தான் கொடுக்கணும். நல்லா சரி அக்செப்ட் பண்ணிட்டேன். கஸ்டமர் லொக்கேஷன் தான் போயின்னு இருக்கோம். முடிஞ்சது சொல்லி ரேபிடோண்ணா. விஜய்ண்ணா. எங்கே போனோண்ணா? ட்ராப் எங்கள் அண்ணா நகரா? ட்ராப் கோயம்பேடு மார்க்கெட். கோயம்பேடா? விஜய்ண்ணா. ஓடிபி சொல்லுங்கள். 2549 அண்ணா நகரில் கோயம்பேடா? ஓகே போகலாம். வச்சுக்கலாமா? முன்னாடி லொக்கேஷன் தெரியுமா? லொக்கேஷன் அந்த கோயம்பேடு ஜிஎம் அந்த ஹோட்டல் இல்லை, அதுக்கு முன்னாடி. சரி ஓகே. போக முடியுமா? ஹெல்மெட் வெயிட்
ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கோயம்பேடு. ஓகே. எனக்கு என்ன இன்னைக்கு நிறைய நாளை முதலே எனக்கு நிறைய ஓட்டம் இருக்குது. நீங்கள் வர முடியுமா? எங்க மழை டிராஃபிக்கு எல்லாமே இன்னைக்குன்னு பார்த்து. போகலாமா ப்ரோ? மழை பெய்யுது, பரவாயில்லையா? சரி, ஓகே ப்ரோ. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேபிடோ கஸ்டமரை நம்ம ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ இப்போ இங்கே தான் இங்கே லொக்கேஷன் போட்டுக்கிறாங்க. மழை வேறு பெய்யுது கைஸ். சரி, நான் இதை டெலிவரி பண்ணி ஐயோ மழை வேறு ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. கேமரா கை டிக்கியில் போட்டால் வேலையும். நேரம் பார்த்தாலும் பேஞ்ச மணியுமா இருக்கே அந்த மானம் கெட்ட மழை. ஒரு பேயிற மழை ராத்திரி நேரத்தில் மனுஷ மக்கள் தூங்குனதுக்கு பின்னால பெஞ்சாலும் சந்தோஷமா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு போறோம், அன்னைக்கு தான் தொறு கழுத மோத்திரம் பெஞ்ச மாதிரி ஒரு நாய் நடக்க முடியுதா? மழையிலேருந்து தப்பிச்சா வெயிலில் மாட்டிக்கிறேன், வெயிலேருந்து தப்பிச்சா டிராஃபிக்கில் மாட்டினேன். சுத்தமாக நொந்து போயிட்டேன் கைஸ். நான் இன்றைக்கி மொத்தமாக நம்ம இன்றைக்கி வந்து 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஓட்டணும். 934 ரூபாய்ன்னு பண்ணிடுறாங்க கைஸ் 4 மணி நேரத்தில். அதுவும் வந்து அந்த லாஸ்ட் ஆர்டர் எடுத்தோம்ல, அந்த இப்போ செகண்ட் போட்டர் ஆர்டரு, அது கரெக்டாக 390 ரூபா. எங்கள் தாம்பரத்துலேருந்து அண்ணா நகர் வரைக்கும் எடுத்தோம் அந்த ஆர்டர், அதுவும் பட்டாசு பாக்ஸு. சரி சொல்லிட்டு அதை எடுத்துன்னு வந்து அப்படியே சரி வந்துனே இருந்தேன். கரெக்டாக அசோக் பிரியர்லேருந்து கோயம்பேடு வரைக்கும் ஒரு ஆர்டர் வந்தது ரேபிடோவில். அந்த கஸ்டமரை அப்படியே பிக் பண்ணி அவரை இறக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அண்ணா நகரில் போயிட்டு ட்ராப் பண்ணுறோம் சமமால. அதுக்கப்புறம் வரமா இன்னும் கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி பர்மிஷன் மட்டும் வாங்கிக்கினேன், கொஞ்சம் நேரம் ஆகும் மேம் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு நான் மழைலாம் நின்னோடனே அவங்ககிட்ட ப்ராடக்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா ஆர்டர் எதுவும் வரல, எல்லாமே அந்த பக்கம் போயின்னு இருக்குது. சரி, சார்ஜர் வேறு இல்லையா ஃபோனில், 20% இருந்தது. இந்த 20% எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ அங்கேருந்து வர சொல்ல ஏதாச்சும் ஆர்டர் வரும்னு பார்த்தா சுத்தமாக ஆர்டர் வரவே இல்லை. இனி மொத்தம் 934 ரூபாயின்னு பண்ணுமா, 200 பெட்ரோல் போட்டேன் கைஸ் இன்னைக்கு. அதுக்கப்புறம் 2 ஜூஸ் சாப்பிட்டாச்சு. ஏன்னா அது வெயில் வேறு ஒரு பக்கம் சுரின்னு வச்சு தான். சரி, லெமன் ஜூஸ் அப்படியே சாப்பிட்டு அதை பொறுமையாக ரைடு கண்டினியூ பண்ணோம். மொத்தம் வந்து 694 ரூபாயின்னு பண்ணோம் கைஸ் 4 மணி நேரத்தில். இதுக்கப்புறமேட்டு வந்து வேறு எந்த ஒரு சேலஞ்சும் நம்ம என்கிட்ட சொல்லாதீங்க கைஸ். ஏன்னா வந்து ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறோம்ல, இப்போ பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். வியூஸ் எதுவுமே போல ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நொந்துட்டேன் நான். எங்கே போனீங்கன்னு தெரில. சரி, நம்ம கண்டென்ட்டு மாற்றி மாற்றி போகிறனால இந்தமாதிரி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் இதுக்கப்புறமேட்டு ரேபிடோ போட்டர் மொத்தமாக நம்ம சேனலில் வரும். நம்ம சேனல் கொஞ்சம் ரீச் ஆகிடுச்சுன்னா வரும் நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் பண்ணுறேன். ஆனால் இப்போ வரைக்கும் ரேபிடோ போட்டர் சேலஞ்ச் மட்டும் சொல்லுங்கள், அதை நான் பண்ணுறேன் கைஸ். சரி, எல்லாருக்கும் பாய், சேஃபாக ரைட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் ஏதாவது புதுசாக இருந்துச்சுன்னா ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு